அட்டகாசமாக பாரு, சூப்பராக டாட்டா சுமோ ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரூப் ஏசி, செம்மையாக சார் வண்டி, நறுக்குது வண்டி. இனிமேல் எல்லாரும் பெரிய பெரிய வண்டி கொடுக்கலான்னு ஒரு ஆசை. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, 5 டயருமே புது டயரு, சூப்பராக வண்டி. சார் நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன். இப்போ வந்து ரன்னிங்லேயே இருக்குது. இப்போ ஸ்டிக்கு தூக்கி காட்டுறேன் பாருங்க சார். அட்டகாசமா தெல்ல தெளிவா செம குவாலிட்டியா பாருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஓட்டு வந்தேன். அங்கேருந்து வந்து 1 கிலோமீட்டர், இங்கே வரையும் பார்த்தா ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி காமிச்சேன். இப்போ ஹீட்டில் வந்து தூக்கி பார்த்தா தான் இன்ஜினில் புகை அடிதா ஆயில் அடிதான்னு பார்க்கணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. எப்போ வண்டி எடுத்தாலும் வண்டி எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டுங்க. மனசு இச்சா இருந்தால் போட்டு ஓட்டுங்க. ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பாருங்க, காட்டு காட்டு, இது காட்டு. இந்த பாருங்க, இது ஸ்டிக்கு தூக்கிட்டேன். இப்போ நான் புகை அடிக்கூடாதா? இந்த பாரு, அதையும் காட்டுறேன் பாருங்க. இந்த பாரு, ரேஸ் பண்ணிட்டோமா? அதுவும் அடிக்கல. வேற என்ன சார் பண்ணா? பேட்டரி குறையில்ல, இன்ஜின் நல்லா இருக்குது. இப்போ ரேடியேட்டர் மூடி திறந்து காட்டணுமா? சரி, வந்து காட்டுறேன். இந்த தண்ணி பாருங்க, ஆயிலும் பாரு, டீ காட்டு மேலே காட்டு. ஓகேவா? இன்னும் என்ன சார் திறந்து காட்டணும்? சைலன்ஸ் காட்டணுமா? அதை காட்டிடுறேன். உள்ள இன்ட்ரெலாம் பார்த்துங்க. பின்னால் இப்போ சைலன்ஸ் காட்டுப்பா, போப்பா, காட்டுப்பா. ஓகேவா? வேறு என்ன மேட்ரு சார் எடுத்துதா? எல்லாம் காமிச்சிட்டேன். ரைட்டு, அதில் பாடியில் எனக்கு காமிச்சாச்சு. வேறு சஸ்பென்ஸ் கீழே காட்டணுமா? அடி கொஞ்சம் காமிச்சிட்டான், அதையும் காமிச்சிரு. சரி, கீழே காமிச்சு, அதையும் காமிச்சாச்சு. வேறுண்ணா? அதையும் காமிச்சு. சரி, காமிச்சேன் சார். ஸ்டிக்கில் புகை அடிக்க சொல்ல ஆயில் காடி உள்ள இன்ட்ரெலாம் பார்த்துங்க. உள்ள இன்ட்ரெல் ரூப் பேசினாங்க. இப்போ வண்டியில் 4 உருண்டை பவர் உண்டை காட்டுங்க. காட்டு, அவங்க காட்டு பார்க்க தேவை. அவங்க எல்லாருமே கிட்ட காட்டு. 4 பவர் உண்டை பார்த்துக்க. அதே மாதிரி 4 டயர் காமிச்சியா? 4 டயர் காட்டு புதுசா. இப்போ 4 டயருமே புது டயரு. கிட்ட காட்டுங்க, டயருக்கு மேலே காட்டுமே. அப்படி காட்டு. குட்டியர் டயரு. இது பாருங்க, 4 டயருமே புது டயரு. பிராண்டு டாட்டா பிராண்டு, அதையும் காமிச்சிட்டேன். அதில் பம்பர் காமிச்சிட்டேன். இன்னும் என்ன காட்டுறதுன்னு தெரியல. ஹெட்லைட் டூம் காமிச்சாச்சு. எல்லாம் இருக்குது. பின்னால் சீட் கவர் காமிச்சாச்சு. டீசல் டேங்க் மூடி கூட காமிச்சாச்சு. எல்லாமே காமிக்கிறது பெருசு இல்லை சார். ஆயில் அடிக்குது, புகை எடுத்து காமிச்சா. விலை கம்மியாக கொடு சார், அதை தான் சார் சொல்ல வரேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, விலை கம்மியாக கொடுன்னு சொல்ல வரேன். நான் சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டேறீங்களா? விலை கம்மியாக கொடுன்ற நான் என்ன மாரி விலை கம்மியாக கொடு. விலையை வந்து சொல்லு, வாங்கின விலையை சொல்லு, விற்ற விலையை சொல்லு. என்னால் சொல்ல முடியலோட எங்கள் ஆளுங்கிறாங்க. என் அன்பு செல்லுவங்க, என் அன்பு தெய்வங்க இருக்கிறாங்க. அவங்க நின்று சொல்லுவாங்க. நேற்று ஒரு பாய் சார் வந்தார், சூப்பராக சொன்னார் சார். என்னைக்கு அப்படியே புல் அடிச்சு போச்சு. என் வீடியோ சோல்டர் வீடியோ போடுறேன், பாய் சொன்னது கேளுங்க. அவ்வளோ அருமையாக சொன்னார் சார். அவர் உண்மையிலே அவர் ரொம்ப தங்கமானவர். உண்மையிலே சொல்கிறேங்க, நல்லா இருக்குனுங்க. எல்லாம் கிட்டத்தட்ட எங்கள் வீடியோ வந்து 1.5 வருஷம் வீடியோ பார்த்துக்கிறாரு அவர். அதை பார்த்துட்டு ஆனால் நல்லா இருக்குதுண்ணா, சந்தோஷமாக இருக்குதுண்ணான்னு ரொம்ப சந்தோஷமாக எடுத்து போனாருங்க. ஏன்னாக்கா எல்லாம் இல்லாப்பட்டவங்க, எல்லாம் இருப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் ஏழ்மையான குடும்பம். அது எல்லாமே எல்லாம் திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, அந்த பக்கம் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், எங்கேருந்தோ வராங்க. கிட்ட 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 600 கிலோமீட்டர். ஒரு மெக்கானிக் கூட்டினார், டிங்கர் கூட்டினார், பெயிண்ட்டு கூட்டினார், இல்லை யாரும் கூட்டினார்ல. சரவணன் நான் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நம்பி வராங்க. இதுதான் சார் எல்லாமே. சார் நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள்,
ஒரு 10 லட்ச ரூபா கையில் காசு கொடுத்து ஒரு 5 லட்சம் கையில் குச்சி வச்சுக்கிச்சுங்களேன், பத்தலைங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ஆனால் மனசார உக்கார வச்சு ஹோட்டலில் போயிட்டு தித்தியாக வயிறு ரொம்ப சாப்பிடுவேன். ஆனால் போதும் வயிறு போச்சுன்னா அந்தமாரி சொல்லணும். அதேமாதிரி நம்ம கொடுக்குற பொருளும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பொருளும் கொடுக்கணும், விலையும் கம்மியாக கொடுக்கணும் சார். கம்மியாக கொடுத்தா நல்லா விற்றுமாவும் சார். சார் நேற்று தொடர்ந்து போட்டேன் 5 வண்டி சோல்ட் அவுட் சார். தொடர்ந்து 4 நாளாக போட்ட மாதிரி மொத்த வண்டி சோல்ட் அவுட் சார். இப்போ நேற்று வந்துச்சு இந்த வண்டி. நான் இனிமேல் வந்து பெரிய பெரிய வண்டிகளும் போட போகிறேன், விலை கம்மியாக போட போகிறேன். எல்லா வண்டியும் பெரிய பெரிய வண்டிகளும் போட போகிறேன். ஒரு கம்பெனி இது இருந்துச்சு. இந்த பாருங்க, நான் பட்ட கஷ்டம் நீங்கள் யாரும் படக்கூடாதுன்னு ஒரே ஆசை. எல்லாத்துங்களா எல்லாம் மிடில் ஃபேமிலி தான், நம்ம ஒன்றும் பணக்கார கோடீஸ்வரர் யாரும் கிடையாது. அதனால் வாங்க, கண்டிப்பாக வந்து கம்மி தேசி சின்ன சின்ன குடும்பம், ஒரு அக்காங்க அண்ணனுங்க அண்ணன் தம்பிங்க எல்லா குடும்பத்தோடு கும்பலாக போனால் பெரிய வண்டி, சின்ன வண்டி 4 பேர், ஒரு அக்கா அண்ணனுங்க, ஒரு 2 குழந்தைங்க, ஜம்மு சின்ன வண்டி, விலை கம்மியாக தரேன் சார். என்கிட்ட வந்து 1 ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய் என்னால் எவ்வளோ முடியுமோ கம்பெனி வாங்கி தரேன். நான் பண்ணதே கஸ்டமரியாக பண்ணி தரேன். விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். இதோடைய வேலையை கேட்டீங்கன்னாக்கா நீங்களே அசந்து போயிடுங்க. ட்விஸ்ட்டு என்னதியா ட்விஸ்ட்டு, நான் சார் நான் ட்விஸ்ட்டு எவ்வளோ ட்விஸ்ட் வச்சுருக்கேன். அதனால் வாங்க சார், அப்படிதான் சார் சொல்லுவேன். கிட்ட வாங்க, விலை கம்மியாக தரேன் சொல்கிறப்பில்ல. ஏன்னா இது கஸ்டமர் ரேட்டு கேட்டால் 2007 9 ரிஜிஸ்டர் இருக்குது. 2 ஓனர் 2027 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, 4 டயரு சஸ்பென்ஸு எல்லாமே சார் வண்டி குறையே சொல்ல சார். தெளிவாக சார் வண்டி. நம்ம ஒன்றும் ஸ்டோர் ரூம் ஒன்றும் எடுக்கல, சைனா தான் எடுக்கிறோம். அதுக்கேற்ற சின்ன சின்ன வேலைங்க பண்ணிக்கணும். அதுதான் சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணிக்கணும். ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள், இதுக்கு எவ்வளோ செலவாகுது என்ன ஆகுதுன்னு மொத்தமே போடுறேன். சிங்கிளாக பண்ணலாம், இது பண்ணணும் பாருங்கள். நல்ல வண்டியாக தரேங்க. நான் நல்லாக்கணும், நீங்கள் நல்லா நினைக்கிறாருங்க, சந்தோஷமாக இருப்பேங்க. என்றைக்கும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. அம்மா அப்பா தான் உலகம், தெய்வமே எல்லாமே. அதேமாதிரி அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் ஒற்றுமே பார்த்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, சண்டை கண்டை போட்டுக்காதீங்க. அதே அப்பா எதனா ஒரு வார்த்தை சொன்னான்னா ஓரம் மதிச்சு கம்முன்னு போயிடுங்க, எது கேட்டுக்காதீங்க. யாருன்னா பேச எதுவும் மறந்துக்காதீங்க. நம்ம வேலை உண்டு நம்ம உண்டுன்னு போயினே இருங்க, அவ்வளோதாங்க. நான் எடுத்து சொல்கிறது என்னன்னாக்கா, எல்லாருக்கும் விலை கம்மியாக கொடுக்க எனக்கு ஒரே ஆசைங்க, அவ்வளோதாங்க. என் ஆசையாக தாங்க விலை கம்மியாக கொடுக்கணும், சந்தோஷமாக எடுத்துன்னு போகணும், அவ்வளோதாங்க. காசு பண்ணலாம் அப்புறமாங்க. ரொம்ப அதிகமாக பேசிட்டேன். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. ஏசி போட்டா ஜில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும் சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வீடியோ வரணுன்னாக்கா கமெண்ட்ஸ் போடுங்க, அவங்கவுங்க பேருங்களை போடுங்க. என்ன ஊர்லேருந்து நான் வரேன், அதேமாதிரி என்ன ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணி எனக்கு ஊர் பேர் மட்டும் போடுங்க, எனக்கு ரொம்ப முக்கியம் சார் அதெல்லாம். அதேமாதிரி பாருங்கள், சொன்ன மாரியே நான் டெய்லி அன்னதானம் பண்ணலான்னு ஒரு ஆசை சார். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 பேருக்காவது டெய்லி பண்ணலான்னு ஒரு ஆசை சார். அதுக்கு நீங்கள் ஒரு இதுன்னு காசு பண்ண சரியில்ல சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு வயசான அம்மா சார். அந்த அம்மா ரொம்ப தள்ளாடிங்க சார். அந்த அம்மாவை வீட்டில் விட்டு வந்து இவர் வந்து தான தர்மம் பண்ணிக்கிறாரு. இது கேட்குறாரு, நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு பொண்ணுக்கு கண்ணு குருடு கூட இட்டுன்னு வராரு. இங்கிலீஷ் டான் பேசுகிறாரு. எப்படி அறி பேசுனாரு அவரு? இங்கிலீஷ் அவ்வளோ அருமையாக பேசுகிறாரு அவர். எங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டில் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு பொட்டலம் பார்சல் கொடுங்க அப்படின்னாரு. எதுவுமே பேசுகிறார். 2 பார்சல் கொடுத்துட்டு அவங்களுக்கு தண்ணி பாட்டிலு, பார்சலு, சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு சந்தோஷமாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு பொண்ணு கூப்பிட்டு வார வெள்ளிக்கிழமை வராருங்க. எப்பயும் நல்லா புரிஞ்சுங்க. என்னடா இது சரணா இந்த செஞ்சுட்டு சொல்லி காட்டுறேன்னா இன்றைக்கி என்ன கேதுங்க. என்ன மாரி நீங்கள் செய்து பாருங்கள். நான் நல்லா வந்துட்டேன். நீங்களும் நல்லா வரணும்னு எனக்கு ஆசைங்க. உன்னால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்து பாருங்கள், நம்ம நல்லா இருப்போம். உன்னால் முடிஞ்ச ஏதோ ஒன்று 5 பார்சலாம் தேவையில்லை, 2 பார்சல் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை எனக்கு கேளுங்க. சரணா நீ சொன்ன ஒரு வார்த்தை கண்டிப்பாக நான் பண்ணியிருந்தேன், நல்லா இருக்கிற சரணா. உன்னால் முடிஞ்சது எவ்வளோ தான் பணம் சம்பாதி எவ்வளோ தான் பண்ணுறோம். யாருன்னா தானம் தர்மம் பண்ணி பாருங்கள், நல்லா இருப்போம். நல்லா கோயில் குளத்துக்கு போங்க, குலதெய்வத்தை வேண்டுங்க, நல்லா இருப்போம். இந்த பசங்க லீவ் வச்சு ஒரு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல். அடுத்து பாருங்க, இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகன் காசு நம்ம இடம். அதே பாருங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து வரவங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வந்தால் திருச்சி வந்து தான் வரணும். திருச்சி வந்து விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரணி, ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு கால் பண்ண உடனே நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படின்னாக்கா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு அங்கேருந்து ஒரு 40 மீட்டர் நம்மளுது. முதல்ல வசந்தன்கோ ஸ்டோர் ரூம் வரும், சித்ரா காபி பார் டீ கடை, அப்புறம் திருச்செந்தூர் முருகன் காசு நம்மது 4ஆவது கடை நம்ம கடை.
அதே மாதிரி இந்த பக்கம் வந்துனாக்கா பெங்களூர்ந்து வரவங்க வேலூர்ந்து பஸ்ஸு ஏறினீங்கன்னா ட்ரிபிள்எஸ் காலேஜ் இந்த ரோடு தாங்க, அந்த ரோடு தாங்க அப்படியே பாடுறாப்பங்க. அது சென்னையிலேருந்து வர ரோடு. அது நேராக ட்ரிபிள்எஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் பைபாஸ்ன்னு கேட்டு இறங்கினாவே நம்மளுக்கு இடம் இருக்குது. முதல்ல ஏடி போட்டில் ஒன்று வரும், அப்புறம் சித்ரா காப்பி பாரு டீ கடை அப்படியே லைனாக இருக்குது பாருங்க. வேலூர்ந்து வரவங்க வந்து ட்ரிபிள்எஸ் காலேஜ் கீழே இறங்கினாவே நம்மளுக்கு இடம் எதிர்க்கே ஆப்போசிட். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து சென்னை போகிற ரூட். அது இங்கே நம்ம ஆப்போசிட்டில் அந்த பாருங்க, அந்த ரோடு வந்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகன் காசு. அதனால் வாங்க, தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ராணிப்பட்டம் மாவட்டங்க. இது நம்ம இருக்கிறது இடம் வந்து ஆற்காடு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆற்காடு இறங்கிட்டு பஸ்ஸு பிடிச்சி ராணிப்பேட்டை போகிறாரு ஒருத்தர். ஆனால் நான் ராணிப்பேட்டை வந்துட்டேனான்றாரு. இன்னும் ராணிப்பேட்டை என்ன பண்ண நீ? ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு. தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். வாங்க, சந்தோஷமாக கொடுக்குறேன், நல்லா வண்டி எடுத்தாரேன், கம்மியாக எடுத்தாரேன், எடுத்துன்னு போங்க. நன்றி, வணக்கம் சார்.